இந்த தலத்திலே இன்னொரு சிறப்பு இருக்கிறது. என்ன சிறப்பு? அதாவது பார்த்தீர்கள் என்றால், அந்த தலத்தில் அதாவது அதிசயம் என்ன அதிசயம்? அந்த கோயிலில், அந்த கோயிலுடைய கருவறைகளிலே இருந்து அந்த சுற்றுப்பிரகாரங்கள் வரை கடல் வந்திருக்கிறது. கடல், அதாவது திருச்செந்தூரிலே முருகப்பெருமான் சன்னதி பக்கத்திலேயே கடல் இருப்பதை போல இங்கே அதுவாவது கொஞ்சம் தூரத்தில் இருக்கிறது, கொஞ்சம் தூரம் திருச்செந்தூரில், ஆனால் இங்கு கடல் கிட்டேயே இருக்கிறது. ஆச்சரியமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட கடலுள் சில கோயிலுடைய பகுதிகள் இன்றும் இருக்கின்றன. ஆகவே ஒரு தொன்மையான மிக மிக பழமையான ஒரு சிவாலயம் இந்த திருச்சோபரநாதர் திருக்கோயில். அகத்தியர் அங்கே திருமாணிக்குழியிலே சர்வேஸ்வரனை தரிசிக்க முடியாமல் ஒரு லிங்கத்தை பிரதட்சி செய்து அகத்தியர் வழிபட்ட லிங்கம் என்று நாம் அந்த திருமாணிக்குழி வாமனபுரீஸ்வரர் திருக்கோயிலிலே நாம் சில செய்திகளை சந்தித்தோம் அல்லவா? அதுபோல அவர் இந்த அகத்தியர் இந்த கோயிலுக்கு வருகிறார், சர்வேஸ்வரனால் அனுப்பப்படுகிறார். அங்கே வந்த பிறகு திருச்சோபரநாதரை தரிசித்த பிறகுதான் கைலையிலே சர்வேஸ்வரனுடைய திருமண கோலத்தை காட்சியளிக்கிறார். இந்த திருத்தலத்தில் தான் அகத்தியருக்கு திருமண கோலத்தை பெறப்பட்ட ஒரு அருமையான ஒரு திருத்தலம் இந்த திருச்சோபுரம்.